இந்த மாதிரி ரிச் ஃப்ளேவர் உள்ள சாஃப்டான மட்டன் பிரியாணி உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஒரு குக்கரில் சின்ன ஆடாக இருந்தால் ஒரு 5-6 விசிலும், பெரிய ஆடாக இருந்தால் ஒரு 13-14 விசிலும் வச்சு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. மட்டனை எடுத்தக்கப்புறம் ஒரு 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு, ப்ளஸ் வந்து சோம்பு, சீரகம், அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம் இந்த மாதிரியான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொத்தமல்லி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இதெல்லாமே அரைச்சி ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சக்கப்புறம் ஒரு நல்லா காஞ்ச சட்டி எடுத்து வச்சு அதில் டால்டா ஒரு 150 கிராம், அதுக்கப்புறம் நெய் ஒரு 100 கிராம் நெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ப்ளஸ் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஃப்ளேவருக்காக. இவ்வளவும் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா பிசுபிசுப்பான பிரியாணியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, அதில் ஒரு கட்டு கொத்தமல்லி தலையும், ஒரு 50 கிராம் வந்து பச்சை மிளகா முழுசாக சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வதங்குறதுக்காக. இது வந்து எவ்வளோ அளவு பிரியாணி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, இது வந்து 1க்கு 1.5ன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி. இதில் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம், மிளகாத்தூள். இது மல்லித்தூளும் மிளகாத்தூளுமே மெயினான, வேறு எதுவுமே உங்களுக்கு இதில் தேவை கிடையாது. இதை மட்டுமே ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து இது வந்து நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கி உங்களுக்கு அந்த மசாலாவோட அந்த கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் ஒரு 1/2 லெமனும் ப்ளஸ் வந்து தயிர், முடிஞ்சால் கட்டி தயிராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. தயிர் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான். இது வந்து அவ்வளோலாம் கிடையாது. புளிப்பு உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி மாறினோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முந்திரி கொஞ்சம் ஒரு கை எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற அந்த ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது நம்ம வேக வச்ச மட்டன், இது வந்து ஒரு 1.5 கிலோ மட்டன். இதை வந்து எவ்வளோனா தண்ணி முங்குற மாதிரியான வேக வச்சுருப்போம். அந்த தண்ணியோடய சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் தண்ணி கூடிடும்லாம் பயப்பட வேணாம், அது கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடுங்க. உப்பு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாமே வச்சுருந்துருப்பேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸை பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாமே போட்டு ஒரு தண்ணியில் உப்பு கரிக்கிற அளவுக்கு, அதாவது என்னென்னா அரிசி போட்டக்கப்புறமும் கரிக்கிற அளவுக்கு ஒரு கொதி வர மாதிரியான ஒரு இதில் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து இந்த அரிசியை வந்து ஒரு 75%லேருந்து 80% வேகிற அளவுக்கு வச்சுருங்க. வச்சக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தண்ணியை வடித்து எடுத்து, தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா வடித்து எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போது நீங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவை இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் அப்படியே கொட்டிட்டு கரண்டியை, சின்ன கரண்டியாக, அதாவது கரண்டினா ஆக்சுவலாக கைப்பிடி வந்து சின்னதாக இருக்கணும், அந்த மாதிரி கரண்டியை திருப்பி நல்லா கிண்டணும். ஏன்னா அப்போ தான் அரிசி உடையாது, உங்களுக்கு அப்படியே முழுசாக வரும். இதை நல்லா கிண்டி அந்த தண்ணி உங்களுக்கு வந்து மேலே வரணும். சப்போஸ் தண்ணி உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் அந்த வடிகட்டி இருக்கீங்களா, அதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு வாழை இலையை போட்டோ இல்லை ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டோ நீங்கள் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி தம் போடலாம். இந்த தம் போடுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, கீழே வந்து கேஸ் ஸ்டவ்வில் போடுறதுக்கு ஒரு தவா ஆக்சுவலாக வந்து நம்ம பழைய இரும்பு தோசைகள் இருக்கணும், நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணி அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுடு தண்ணி வச்சும் க்ளோஸ் பண்ணி வச்சிரும். 20 நிமிஷம் போட்டிங்கன்னா தம் ஓவர் ஆயிரும், பிரியாணி ரெடி ஆயிரும். எடுத்திங்கன்னா பஞ்சாக உடையும். நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் அந்த ரைஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கையில் பிசு போட்டும் அரிசி உடையாமல் அதை நீங்கள் வாயில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கமாக இருக்கும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டிஷ்ஷு. சாப்பிட்டீங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. நான் பொய் ஒன்றும் சொல்லலை, இவ்வளோ ஹைப்பு கொடுத்ததில்ல. இது எங்கள் அப்பா செஞ்ச ரெசிபி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தடவை, ரொம்ப பிரியாணி. நெக்ஸ்ட் டைமும் இதை கேட்டிருக்கிறேன், அடுத்த டைம் வந்தால் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் மட்டன் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையிலே சூப்பர் ரெசிபி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டிஎம்மில் கேளுங்க, நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இல்லை உங்களுக்கு கமெண்ட்டில் கூட கேளுங்க, நான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். டேஸ்ட் ஆனால் பக்கா. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.